அக்னி சிறகுகள் தி விங்ஸ் ஆஃப் ஃபயர். அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பாகம் 1. உலக அளவில் ஒவ்வொரு இளைஞனின் மனதையும் வலிமைப்படுத்த, உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்க, நம்பிக்கையை ஊட்ட, உன்னத வாழ்வை எய்தச் செய்ய படைக்கப்பட்ட ஒரு சிறந்த சுயசரிதைதான் அக்னி சிறகுகள் என்ற அழகிய புத்தகம். இது இந்தியாவில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து, தன்னம்பிக்கையால், பள்ளி ஆசிரியர் அளித்த மன ஊக்கத்தால், என்னாலும் முடியும் என்ற லட்சியத்துடன் உலக அளவில் அணு விஞ்ஞானி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு, இந்தியாவின் முதன்மை குடிமகன் என்ற, குடியரசுத் தலைவர் என்ற பதவியை அலங்கரித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக அவர் கூற, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் அவருடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அவருடைய நண்பர் அருண் திவாரி என்பவரால் எழுதப்பட்டு 1999 வெளியிடப்பட்ட ஒரு சுயசரிதை நூலாகும். இந்நூல் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற பெயருடனே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது. இது பற்றி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறுகையில், காலம் கருதியும், மொழி வல்லமையை மனதில் கொண்டும், உலகம் முழுவதும் தன் எண்ணம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்நூல் முதலில் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டதாகவும், பின் இப்புத்தகம் மிகச் சிறந்த முறையில் தன் எண்ண அலைகளில் எவ்வித குறையும் இல்லாமல் தமிழில் சிறந்த முறையில் திரு மு. சிவலிங்கம் என்பவரால் உரைப்பகுதியும், கவிதை பகுதி கவிஞர் திரு புவியரசு என்பவராலும் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் அறிந்த அனைவரும் பலனடையும் வகையில் உருவாக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் இந்த மண்ணில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தன்னம்பிக்கை இருந்தால் எந்த உயர்ந்த நிலையையும் எய்த முடியும் என்ற வகையில் மன ஊக்கத்தை அளிக்க வல்லதாக உள்ளது. இப்புத்தகம் முனைதல், படைத்தல், அமைதிப்படுத்துதல், தியானம் மற்றும் நிறைவுரை என்ற வகையில் 5 பகுதிகளை கொண்டதாக உள்ளது. இதில் முதல் 2 பகுதிகள் பற்றி பாகம் 1 காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இப்புத்தகத்தின் முதல் பகுதியான முனைதல் பகுதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 1931 முதல் 1963 வரை நடந்த நிகழ்வுகளை பிரதிபலிப்பதாக உள்ளது. இதன் தொடக்கத்திலேயே அதர்வன வேதத்தின் 4வது பாகத்தின் 16வது பாடல் இடம்பெற்றுள்ளது. அதாவது, பூமி, வானம், கடல் என்ற அனைத்திற்கும் சொந்தமான இறைவன் ஒருவன், ஒன்றும் அறியாதவன் போல சிறிய நீர்க்குட்டையில் படுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் சாதி சமயம் கடந்த நிலையில் இறை நம்பிக்கை வேரோடு இருந்தது என்பதை எடுத்துரைக்கிறது. மேலும் இப்பகுதியில் அவர் குறிப்பிடும்போது, வாழ்வில் ஒவ்வொருவர் குழப்பத்திலும், துயரத்திலும், துக்கத்திலும், தோல்வியிலும் அவரை விடுவித்து காப்பாற்ற ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை தான் நம்புவதாக குறிப்பிடுகிறார். இப்புத்தகத்தின் 2ஆம் பகுதியான படைத்தல் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நாசா விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பணியாற்றியது குறித்து எழுதியுள்ளது. இப்பகுதியில்
அறிவியல் ஆராய்ச்சியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியும் ஒரு குதிரை வண்டியில் பூட்டப்பட்ட இரட்டை குதிரைகள் போல் பயணிக்க வேண்டும் என்றும், விஞ்ஞான வளர்ச்சி போரிடும் முறையிலும் பயன்படுத்தப்பட்டு பேரழிவை ஏற்படுத்த வல்லது என்பதை தான் அறிந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் என்ற பெஞ்சமின் பிராங்க்லின் வார்த்தைகள் தன் மனதிற்கு பெரும் தன்னம்பிக்கையை அளித்து எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் திறனை வழங்கியதாக எடுத்துரைத்துள்ளார். நல்லோர் வழி நடப்போம், ஆக்கம் பெற்று உயர்வோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.